இது பலருக்கும் குழப்பம் தரும் விஷயமாக இருக்கிறது. அது எப்படி ஒரே அளவு பயன்பாடு மற்றும் ஒரே வகையான வாகனம் பயன்படுத்தும் இருவருக்கு வேறு வேறு மைலேஜ் கிடைக்கிறது என பலர் யோசித்திருப்பார்கள். வாகனத்தின் மைலேஜ் என்பது நீங்கள் பயணம் செய்யும் தூரத்தை மட்டும் வைத்து கணக்கிடுவது அல்ல, நீங்கள் எவ்வாறு வாகனத்தை ஓட்டுகிறீர்கள் என்பதையும் வைத்து கணக்கிட வேண்டும். வாகனத்தை ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஓட்டும் போதுதான் அதிகமான மைலேஜ் கிடைக்கும். குறைவான வேகத்தில் வாகனத்தை ஓட்டினாலும் மைலேஜ் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் அதே வேகத்தில் வாகனத்தை ஓட்டும் போதும் மைலேஜ் பாதிக்கப்படும். பைக்குகளை பொறுத்தவரை 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிக மைலேஜ் கிடைக்கும். மேலே சொன்னதுபடி இருவரும் ஒரே தூரத்தை ஒரே மாதத்தில் ஓட்டியிருந்தாலும் எந்த சாலையில் ஓட்டுகிறீர்கள் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நல்ல தரமான சாலையில் வாகனம் ஓட்டும் போது நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதே நேரம் கரடுமுரடான அல்லது பல்லாங்குழி போன்ற அமைப்பில் இருக்கும் ரோடுகளில் வாகனம் ஓட்டும் போது அடிக்கடி கிளட்சை பிடித்து கியரையே மாற்றி இன்ஜினிற்கு அதிக சிரமம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்பொழுது அதிக எரிபொருள் செலவாகும். நாம் மேலே சொன்னதுபடி இருவரும் ஒரே ரக பைக்கை வைத்திருந்தாலும் அதை எவ்வளவு பராமரிப்புடன் வைத்திருக்கிறார்கள் என்பது மற்றொரு முக்கியமான விஷயம். சரியாக பராமரிக்கப்படாத பைக் குறைவான மைலேஜ் தான் தரும். சரியாக பராமரிக்கப்படும் பைக் மைலேஜ் அதிகமாக தரும். இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பைக்கின் மைலேஜ் இருக்கும் உங்கள் பைக்கில் உள்ள டயர் காற்றின் அளவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. குறைவான காற்றழுத்தம் கொண்ட டயர்கள் அதிக எரிபொருளை செலவு செய்ய வைத்துவிடும். அதனால் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் அறிவுறுத்திய காற்றின் டயர் பிரஷரை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒருமுறை சோதனை செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பைக் ஓட்டுகிறோம் என்றால் தினமும் 4 முதல் 5 நிமிடங்கள் தான் பைக் ஓட்டுகிறோம். வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்கிறோம், அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வருகிறோம். அதற்கு மட்டும்தான் பைக் என்றால் முழு டேங்க் பெட்ரோல் நிரப்பினால் ஒரு மாதம் தாராளமாக ஓடும். பெரும்பாலும் பைக்கை இந்த ஒரு பயன்பாட்டிற்காக பயன்படுத்துபவர்கள் மாதம் ஒரு முறைதான் பெட்ரோல் போடுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் பைக்கை தினமும் 15 முதல் 20 கிலோமீட்டர் வரை ஓட்டுகிறீர்கள் என்றால் ஒரு முறை டேங்க் நிரப்பினால் 15 முதல் 20 நாட்கள் வரைதான் உங்களுக்கு அந்த பெட்ரோல் இருக்கும். இதனால் மாதம் 2 முறை நீங்கள் பைக்கில் பெட்ரோலை முழுமையாக நிரப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்களது தேவை மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை கணக்கிட்டு எவ்வளவு பெட்ரோல் போட வேண்டும் என முடிவு செய்து கொள்ளுங்கள். மேலே சொன்ன கணக்குப்படி நீங்கள் குறைவான தூரம்தான் வாகனம் ஓட்டுகிறீர்கள், ஆனால் அதிகமாக பெட்ரோல் செலவாகிறது என்றால் நீங்கள் தவறான முறையில் வாகனம் இயக்குகிறீர்கள் என அர்த்தம். அதனால் என்ன விதமான தவறு செய்கிறீர்கள் என்பதை உடனடியாக கண்டறிந்து அதை மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்கள் வாகனத்தில் மைலேஜ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.